வணக்கம் அன்பு நேயர்களே. இன்று நாம் தலகை மாசு சவுந்தரராஜன் அவர்கள் எழுதிய யோசனை என்ற சின்ன சின்ன கதைகள் அடங்கிய சிறு தொகுப்பிலிருந்து மற்றும் ஒரு கதையை பார்க்கலாம். காதலும் கசக்கும். காவியாவும் தேவாவும் ஒரே அலுவலகத்தில் சேர்ந்து பணிபுரிந்தாலும் வெவ்வேறு ஜாதியினர். ஆனாலும் அவர்களுக்குள் காதல் மலர்ந்தது. அந்த காதல் உண்மையான உறுதியான காதலாகவும் இருந்தது. இவர்களின் காதல் இருவரின் வீட்டிற்கும் தெரிந்தபோது இரண்டு வீட்டிலும் எதிர்ப்பு கிளம்பியது. ஆனால் இருவருக்குமே கல்யாண வயது இருந்ததனால் பெற்றோர்களால் அவர்களை கட்டாயப்படுத்த முடியவில்லை, கட்டளையிடவும் முடியவில்லை. இருவருமே கல்யாணம் செய்யும் விஷயத்தில் உறுதியாக இருந்ததால் பெற்றோர்களுக்கே தங்களின் பிள்ளைகள் மேல் வெறுப்பு வந்தது. காவ்யாவின் பெற்றோரோ தங்கள் சொல்லை மதிக்காத மகள் எக்கேடும் கெட்டு போகட்டும் என்று தண்ணீர் தெளித்து விட்டனர். ஒரே பிள்ளையான தேவாவை இழக்க விரும்பாத அவன் பெற்றோரை வேறு வழியில்லாமல் திருமணத்திற்கு சம்மதித்தனர். காவியா தன் வீட்டை விட்டு வெளியேறி கல்யாணத்திற்கு முன்னரே தேவாவின் வீட்டில் தஞ்சம் புகுந்தாள். கல்யாண ஏற்பாடுகளை தேவா தன் நண்பர்களோடு செய்து கொண்டிருந்தான். காவியா தன் தோழிகளின் வீடுகளுக்கு சென்று கல்யாண செய்தியை சொல்லி வரும்படி அழைத்து விட்டு ஒரு நாள் வீட்டிற்கு திரும்பி வந்தாள். அங்கே தாயும் மகனும் பேசிக் கொண்டிருந்ததை ஒட்டு கேட்கும்படியானது. டேய் தேவா, நீ படிச்சிருந்தும் உனக்கு புத்தி இல்லாமல் போச்சேடா. உன்னோட காதலாலே நம்ம குடும்பத்துக்கு என்னென்ன நஷ்டம் தெரியுமாடா. நீ காவியாவும் கல்யாணம் முடிச்சா வரதட்சணையே வாங்க முடியாது. நம்ம ஜாதிக்காரங்க இந்த கல்யாணத்தை ரொம்ப இளக்காரமாக பேசுவாங்க. நம்ம உறவுக்காரங்களே நம்ம ஒதுக்கி வைப்பாங்கடா. காதல் வேகத்தில் நீ கல்யாணம் முடிச்சிடலாம்டா. ஆனால் வாழ்நாள் முழுதும் வாழ பணமும் உறவுகளோட உதவியும் வேணுமேடா. இப்போ இந்த உண்மை உனக்கு புரியாது. வாழும்போது தான் அந்த கொடுமையை நீ உணர்வ, வேதனைப்படுவ. அப்போ நான் உயிரோடு கூட இருக்க மாட்டேன்டா. காதலோட வாழ்க்கை முடிஞ்சு போகிறது இல்லைடா. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கையே தொடங்குது. காதல் செஞ்சதை நினச்சி காலம் முழுசும் கவலைப்பட்டேகணுமேடா. நீ எல்லாத்துக்கும் மேலே நம்ம உறவுக்காரங்களுக்கே உனக்கு 50 பவுன் நகையும் 2 லட்சம் ரூபாயும் கொடுக்க தயாராக இருந்தாங்களேடா. அவ்வளவு சம்பாத்தியம் பண்ண எவ்வளோ வருஷமாகும் தெரியுமாடா. நீ செஞ்ச காதலாலே நமக்கு எவ்வளோ நஷ்டமாகி போச்சேடா என்று சொன்ன தாயிடம் கேட்டான் தேவா. அம்மா, நான் அவசரப்பட்டுட்டேனோ என்றான். காதலன் சொன்ன அந்த ஒத்த வார்த்தையை கேட்ட விக்கித்து நின்றாள் காவியா. அவன் மேல் வைத்திருந்த ஆழமான அன்பு அவள் மனதில் வெறுப்பாக மாறிக்கொண்டிருந்தது. இனி அவர்கள் மணந்தாலும் நெருப்பு வாழ்க்கை தான் வாழ்ந்தாக வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்கள், உங்கள் நண்பர்களோடு பகிருங்கள். நன்றி.